மரியாள் தான் பாதத்தில் உட்காந்துருந்தவங்க. நியாயமாக இயேசு பேசுனது மொத்தத்தையும் கேட்டவங்க யாருன்னா மரியாள் தான். அப்போது மார்த்தாளை விட அதிக வசனம் யார் பேசியிருக்கணும்? மரியாள் தான் பேசியிருக்கணும். ஏன்னா இவங்க தான் நிறைய கேட்டிருக்கிறாங்க, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளை விட மார்த்தாள் நல்ல வசனம் பேசுகிறாங்க, நல்ல ஆழமான சத்தியங்களை பேசுகிறாங்க. கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளோ பேட்ட வார்த்தை பாருங்கள். அப்படி இருக்கும்போது மார்த்தாளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் மரியாள் ஒன்றும் பேசவில்லை. அதான் ஒரே ஒரு பிரேயர் தான். நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா ஆண்டவரே அவன் மறிச்சிருக்க மாட்டான். அப்போது ஏன் மரியாளுடைய பிரேயருக்கு பதில் கிடைச்சிச்சு? இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மார்த்தாளுக்கும் அந்த பிரேயர் இருக்குது. ஆனால் மார்த்தாளுடைய பிரேயர் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அந்த பிரேயரில் டெப்த் இல்லை. அவங்க அழலை, அவங்க அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் அவங்க கவலை இருக்குது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. கவலை இருக்குது, ஆனால் அவங்க அதுலேருந்து தேறி வந்துட்டாங்க. ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான், ஆண்டவரே இப்போ செத்துட்டான், சரி பரவாயில்ல, இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் மரியாளால் அடுத்த ஸ்டேஜுக்கு வரவே முடியல. வீட்டில் அவள் அழுது கொண்டிருந்தாள். அந்த 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரியாள் வீட்டில் என்ன பண்ணுறான்னா, அப்பொழுது வீட்டிலே அவளோட கூட அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். லாசருடைய மரணத்திலிருந்து அவள் இன்னும் வெளியே வரலை. இந்த இடத்துலேருந்து தான் அந்த பிரேயர் வருது. மார்த்தாளிடத்திலிருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கோ, மார்த்தாளுடைய இருதயத்துக்குள்ளேருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கோ, மரியாளுடைய இருதயத்துக்குள்ளேருந்து அந்த பிரேயர் வந்ததுக்கோ என்ன டிஃபரன்ஸ்னா, மார்த்தாளுடைய இருதயத்துலேருந்து அந்த பிரேயர் வரல, அது அவள் வாயிலிருந்து வந்துச்சு. நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான், ஆண்டவரே பரவாயில்ல, நவ் ஐம் ஓகே, நான் தேறிட்டேன், நான் உயிர்த்தெழுத நாள்லேருந்து அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், பரவாயில்லங்கிற இடத்துக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆறுதல் அடைந்து விட்டார்கள்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் மரியாளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. மரியாள் பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை இயேசு பேசலை. அடுத்த வார்த்தை கேட்குறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? இதுதான் ஒரு பிரேயருடைய மிக முக்கியமான விஷயம்.